பழனியாச்சி. இந்த பேரை நம்ம பெரும்பாலும் கேள்விப்படாம இருந்திருக்க முடியாது. இது தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 92 வயதான இவங்க ஷிபு அப்படின்றவர் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரமத்தில, அதாவது வயது முதிர்ந்தோர், அதாவது ஆதரவற்றோருக்கான ஆசிரமத்தில இருக்காங்க. அவங்க பல வீடியோஸ போட்டிருக்காங்க. சோஷியல் ஒர்க்கரான அவங்க பல வீடியோஸ், பல காணொளிகள போட்டிருக்காங்க. அதில இந்த வயதான பாட்டிகள்லாம் வச்சு குறும்புத்தனமான பல வீடியோல போட்டிருக்காங்க. ஆனா, அதில சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனியாச்சி தான். 92 வயசான அவங்க பேசக்கூடிய அந்த மழலை பேச்சு, மனசுல எந்த விதமான விஷயம் இல்லாம, கள்ளங்கபடம் இல்லாம இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த செயல்பாடுகள், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த முதியோர் பென்ஷனான ரூ. 1200 கூட இல்லாத யாருக்காவது குடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையா இருக்கலாம். வேலையில்லாத யாருக்காவது குடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையா இருக்கலாம். அவங்களுக்கு வச்ச அந்த முட்டை மற்றும் சாப்பாட அவரை பார்த்துக்கக்கூடிய அந்த ஷிபு அப்படின்றவருக்கு அவங்க பரிமாறின அந்த ஒரு விதமாக இருக்கலாம். இல்ல அவங்க செஞ்ச சின்ன சின்ன சேஷ்டைகள், அவங்க இது வேணும், எனக்கு சர்க்கரை வேணும்னு சொன்னது, நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சது, நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ன்ட்டே அடம் பிடிச்சது, இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கிறவர்களுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தை வர வச்சிருக்கும். ஆனால் கடவுள் பெரும்பாலான பாட்டி தாத்தாவோட வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த குடுப்பனையை கொடுக்கறதில்ல. உண்மையிலுமே அந்த குடுப்பனையை கொடுத்தவங்க இந்த மாதிரியான நல்ல ஒரு பெற்றோரை, நல்ல ஒரு தாத்தா பாட்டியை வேணும்ன்ட்டே எழுந்துடுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கதான் செய்யுது. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லாதவங்களும் சில நல்ல ஒரு பராமரிப்பாளர்கள் கிடைக்கும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பழனியாச்சியோடைய ஒரு அட்டாச்மெண்ட் வீடியோ. அதாவது இவங்க அழகா பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய இந்த காணொலியை நான் இந்த ஒரு வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால முழுசா பாருங்க. என்ன பழனியாச்சி? எனக்கு புரோட்டா திங்க ஆசையா இருக்கு. புரோட்டா வாங்கி தாருங்க. அப்படியா? வாங்கி தாரேன். பல்லு இருக்கா முதல்ல? பல்லு இல்ல, நான் மெதுவா சாப்பிட்டு. அப்படியா? சரி சரி, வாங்கி தாரேன். என்ன இன்னைக்கு எத்தனை புரோட்டா வேணும்? 2 3 போதுமா? சரி, சாப்பிடுவேன்னா வாங்கி தாரேன். எனக்கு புரோட்டா தாங்க. என்னது? எனக்கு புரோட்டா தாங்க. புரோட்டாவா? ஆமா. பல்லு இருக்கா? புரோட்டா தின்ன இருக்கு. எங்க இருக்கு? பல்லில. காட்டுங்க. பல்லில. காளியம்மப்பட்டி புரோட்டா நல்லா இருக்கா? புரோட்டா நல்லா இருக்கு. டன் 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 டன். காணொலியை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கட்டசிக்காக ஷிபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ அழகாக எந்த விதமான ஒரு கள்ளங்கப்படம் இல்லாமல் எனக்கு இது ஆசையாக இருக்குது, எனக்கு இது கொடுங்கன்னு அவங்க கேட்குறதும், அவர் அதை அப்படியே ஒரு பேரன் எப்படி பார்த்து போனோம் அதே மாதிரி பார்த்துக்கிறதும் எவ்வளோ ஒரு அன்பான ஒரு பார்வையாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான பல குறும்புகள், பல சேஷ்டைகள், பல மகிழ்ச்சியான தருணங்களை நம்மளுக்கு கொடுத்த பழனியாச்சி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்களுடைய பல நினைவுகள், நினைவாற்றல்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அவங்களுடைய மரணமானது பல ரசிகர்களுக்கு, அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் அந்த ஹோமுக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. ஆனாலும் அவங்களுடைய அழகான அந்த குறும்புத்தனம் மற்றும் அவங்களுடைய அழகான அந்த காணொளிகளின் மூலியமாக பழனியாச்சி நிச்சயமாக நம்முடன் இருப்பார் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் மற்றும் கிரைம் ஸ்டோரிஸ், இது சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் அது உங்களுக்கு வரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.